ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு தக்காளி குருமா ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெரிய ஃபேமிலிக்கு இல்லை திடீர்னு ஒரு 6 பேர் 7 பேருக்கு சமைக்கணுன்னா இந்த குருமா ட்ரை பண்ணால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஃபுல்லாக பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதிலே வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வதக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இது சீக்கிரமாக கொதித்து பச்சை வாசம் போயிடும். நம்ம தேங்காய் அரைக்கிற டைம்லேயே இது கொதித்து ரெடி ஆயிரும். இப்போ இதுக்கு ஒரு கை அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இதோட ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக ஃப்ரெஷ் மல்லித்தலை, ஒரு 2-3 கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சமாக பட்டை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இப்போ இதை நம்ம தக்காளியோடு சேர்த்துடலாம். இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துடலாம். நம்ம தேங்காய் அரைக்கும் போது கருவேப்பிலை மல்லித்தலையெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப வாசனையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதில் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கை அளவுக்கு தேங்காய் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். இதுவே 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்னி அரைக்கிற டைமில் சூப்பராக டேஸ்டியாக ஒரு குருமாவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.